வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி வருது இல்லையாங்க. அதை ஒட்டி தான் நிறைய பாடல்கள் எங்களுடைய சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே வருங்க. அந்த வரிசையில் பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி என்ன பாடல் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, கணபதியே கணபதியே கஜமுகன் கொண்ட கணபதியே அப்படின்ற பாடலை தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம பாடலை ஏன் பாடுறோம், அதாவது சங்கடஹர சதுர்த்தி நேரத்தில் மாலை பொழுதில் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா விநாயகர் பெருமானுக்கு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் கூட்டு பிரார்த்தனையாக பாடலை பாடுவோம். அப்படிலாம் தனிப்பட்ட முறையில் வீட்டில் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு பாடலை பாடுவோம், மந்திரங்களை சொல்வோம். அதாவது பாடலை பாட பாட என்ன ஆகும்னா, அதாவது பகவான் அப்படியே மகிழ்வாராம். மகிழ்ந்து அவர் நம்முடைய பாடலை அப்படியே கேட்டு கொண்டிருப்பாராம். அந்த நேரத்தில் நம்ம பாடலை பாடி நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதனால் நம்ம பாடலை பாடும்போது நம்ம பகவானுடைய முகத்தை பார்த்தாலே போருங்க, வித்தியாசமாக காணப்படும். அதாவது அவர் நம்முடைய பாடலை கேட்கிறார் போல் இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் அவருடைய முகமே மாறுகின்ற ஒரு காட்சி நம் மனக்கண்ணுக்கு தெரியும். அதாவது பக்தி சிரத்தையுடன் இருப்பவர்களுக்கு நிறைய பேர் சொல்ல கேட்கிருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸை. அதனால் நம்ம பாடலை பாடி இறைவனை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைப்போம். அதற்கு கண்டிப்பாக 100% நமக்கு நல்ல பலனை தரும். அதனால் எல்லாரும் நிறைய பாடல்கள் எங்களுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பார்த்து பலனடைவீர்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணபதியே கணபதியே கஜமுகம் கொண்ட கணபதியே, இந்த பாடல் தான் நம்ம இப்போது கற்றுண்டு பாட போகிறோம். கணபதியே கணபதியே கஜமுகம் கொண்ட கணபதியே, கற்பகநாதா கணபதியே, கணபதி உனக்கு நமஸ்காரம், கணபதி உனக்கு நமஸ்காரம். அருளை அளிக்கும் கணபதியே, அல்லல் தீர்க்கும் கணபதியே, ஆனந்தம் அளிக்கும் கணபதியே, ஹரிஹரன் மகனே நமஸ்காரம், ஹரிஹரன் மகனே நமஸ்காரம். அருளை அளிக்கும் கணபதியே, அல்லல் தீர்க்கும் கணபதியே, ஆனந்தம் அளிக்கும் கணபதியே, ஹரிஹரன் மகனே நமஸ்காரம், ஹரிஹரன் மகனே நமஸ்காரம். பிள்ளைய சதுர்த்தியில் பிறந்தவனே, பிறவியின் பயனை அடைந்தவனே, பாவங்கள் போக்கி அருள் செய்வாய், பார்வதி பாலனே நமஸ்காரம், பார்வதி பாலனே நமஸ்காரம். பிள்ளையார் சதுர்த்தியில் பிறந்தவனே, பிறவியின் பயனை அடைந்தவனே, பாவங்கள் போக்கி அருள் செய்வாய், பார்வதி பாலனே நமஸ்காரம், பார்வதி பாலனே நமஸ்காரம். இருளை அகற்றும் கணபதியே, இன்பம் அளிக்கும் கணபதியே, எங்கும் ஒளி தரும் கணபதியே, காரிய முதல்வா நமஸ்காரம், காரிய முதல்வா நமஸ்காரம். இருளை அகற்றும் கணபதியே, இன்பம் அளிக்கும் கணபதியே, எங்கும் ஒளி தரும் கணபதியே,
காரிய முதல்வா நமஸ்காரம், காரிய முதல்வா நமஸ்காரம். ஜெகமெல்லாம் போற்றும் கணபதியே, ஜெகதீசன் மைந்தா கணபதியே, அழகை அளிக்கும் கணபதியே, அப்பா உனக்கு நமஸ்காரம், அப்பா உனக்கு நமஸ்காரம். ஜெகமெல்லாம் போற்றும் கணபதியே, ஜெகதீசன் மைந்தா கணபதியே, அழகை அளிக்கும் கணபதியே, அப்பா உனக்கு நமஸ்காரம், அப்பா உனக்கு நமஸ்காரம். சௌந்தர்ய ரூபனே கணபதியே, சந்தான பலம் தரும் கணபதியே, சம்பத்தை அளிக்கும் கணபதியே, சங்கடஹரனே நமஸ்காரம், சங்கடஹரனே நமஸ்காரம். சௌந்தர்ய ரூபனே கணபதியே, சந்தான பலம் தரும் கணபதியே, சம்பத்தை அளிக்கும் கணபதியே, சங்கடஹரனே நமஸ்காரம், சங்கடஹரனே நமஸ்காரம். சித்தியின் மகனே கணபதியே, ஷண்முகன் அண்ணனே கணபதியே, சிவனின் மகனே கணபதியே, சங்கரா உனக்கு நமஸ்காரம், சங்கரா உனக்கு நமஸ்காரம். சித்தியின் மகனே கணபதியே, ஷண்முகன் அண்ணனே கணபதியே, சிவனின் மகனே கணபதியே, சங்கரா உனக்கு நமஸ்காரம், சங்கரா உனக்கு நமஸ்காரம். சக்தியின் மகனே கணபதியே, ஷண்முகன் அண்ணனே கணபதியே, சிவனின் மகனே கணபதியே, சிங்கார உனக்கு நமஸ்காரம், சிங்கார உனக்கு நமஸ்காரம். சக்தியின் மகனே கணபதியே, ஷண்முகன் அண்ணனே கணபதியே, சிவனின் மகனே கணபதியே, சிங்கார உனக்கு நமஸ்காரம், சிங்கார உனக்கு நமஸ்காரம். அண்ணலே நின் மலர் அடி பணிந்தேன், அனுதினம் பாடிய மனம் மகிழ்ந்தேன், நாவினில் நல்லிசை அருள்வாயே, நானிலம் போற்றும் கணபதியே, நானிலம் போற்றும் கணபதியே. அண்ணலே நின் மலர் அடி பணிந்தேன், அனுதினம் பாடிய மனம் மகிழ்ந்தேன், நாவினில் நல்லிசை அருள்வாயே, நானிலம் போற்றும் கணபதியே, நானிலம் போற்றும் கணபதியே. தினசரி பூஜைகள் செய்தாலே மனம் படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, நிச்சயம் சொன்னது பலிக்கும் ஐயா, வாழ்கவென வாழ்த்தி அருள்வாயே, வாழ்கவென வாழ்த்தி அருள்வாயே. தினசரி பூஜைகள் செய்தாலே மனம் படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, நிச்சயம் சொன்னது பலிக்கும் ஐயா, வாழ்கவென வாழ்த்தி அருள்வாயே, வாழ்கவென வாழ்த்தி அருள்வாயே. விக்னேஸ்வரன் பாதங்கள் போற்றி போற்றி, விக்னேஸ்வரன் பாதங்கள் போற்றி போற்றி. எல்லாரும் இந்த பாடலை கற்றுட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பாடலும் வந்து ரெண்டு தடவை பாடணுங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேரா, செகண்ட் பேரா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் ஒரு பேராவும் 2 தடவை வந்து பாடணும். அற்புதமான பாடல் பாருங்கள், நம்ம எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கலாங்க. பாடல் வந்து கஷ்டமே கிடையாது. எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடாதவங்களையும் நம்ம வந்து பாட வைக்கணும். இப்போ குழுவுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க, நவராத்திரி அப்படின்னும் போது நம்ம குழு வீட்டில் வச்சுருந்தோம்னா வீட்டில் பாடுங்க அப்படின்னு சொல்லணும் வரவங்களை.
சொன்னால் அவங்க வந்து பாடுவாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு பாட தெரியாதவங்களே வந்து பாடுவாங்க, பாட முயற்சி பண்ணி பாடுவாங்க. பாடுறது வந்து ரொம்ப ஈஸி, அது ஒரு கலை. மற்றும் வந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்க பாட பாட. நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கி போகும். மற்றும் வந்து பகவானுக்கு நம்ம பாடல் மூலமாக நம்ம வந்து சமர்ப்பிக்கிறோம். இந்த பாடலை வந்து அவருக்கு சமர்ப்பிக்கிறோம், அவருடைய பாதத்தில் வைக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து நம்முடைய வேண்டுதல்களை தெரிவிக்கப்படுத்துகிறோம். அதனால் வந்து நமக்கு என்ன ஆகும்னா பாட பாட நமக்கு ஆர்வம் கூடும், மற்றும் நமக்கு வந்து ஞாபக சக்தி மேம்படும், மற்றும் வந்து அறிவுத்திறன் மேம்படும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட புக்கு இல்லை அப்படின்றவங்க வந்து புக்கை வாங்கி நம்ம நோட்டில் எழுதிப்போம். இப்போ எனக்கு வந்து நான் இப்போ நோட்டில் தான் எழுதி வச்சுட்டு உங்ககிட்ட நான் பாடி காட்டுறேங்க. நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் பாடுவோம் சங்கடஹர சதுர்த்தி பூரா. எப்போவுமே நாங்கள் என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த பாடல் இல்லை, புக்கு வந்து நான் ஒருத்தர்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட கேட்டு நான் எழுதி வச்சுட்டு தான் இப்போ நான் பாடுறேன். அதே போல் நீங்கள் எல்லாம் வந்து இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் வந்து ஒரு நோட்டு எடுத்து நோட்டில் எழுதி வச்சுட்டு பாடலாம். இதை ஆன் பண்ணி இது கூடவே சேர்ந்தும் பாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.